வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி டெவலப்பர் அகாடமி. இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்கலாம்னா, நம்ம வந்து லாஸ்ட்டாக வந்து ஒரு 6-7 கிளாஸ் வந்து மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு வந்து நம்ம கிளாஸஸ் வந்து பார்த்துட்டு வந்தோம். ஸோ அதுக்கான நோட்ஸ் தான் வந்து நமக்கு வந்து ரெடியாகி இருக்குது. ஸோ அந்த நோட்ஸ் பார்த்தோன்னா டீட்டெயில்ஸ் தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறாங்க. முன்னாடி நம்மளோட சேனல் புதுசாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. ஸோ நம்ம கிளாஸில் பார்த்தா நோட்ஸ் தான் இது சம்மரைஸாக உங்களுக்கு வந்து ஒரு ஃபுல் பிடிஎஃபாக வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இதை வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதில் வந்து நமக்கு ஹரிசாண்டலாக கொடுத்துருப்போம். பிடிஎஃப் வந்து ஃபாண்ட்டும் வந்து நல்லா ரீடபிள் ஃபாண்ட்டில் தான் கொடுத்துருப்பேன். ஸோ மொத்தம் பேஜஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 62 பேஜஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ மொத்தம் 62 பேஜ் இருக்கக்கூடியது. இதில் வந்து டாபிக் வைஸ் கொடுத்துருப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து தமிழ்நாட்டில் ஐரோப்பியர். ஸோ அதுலேருந்து யார் யார் வந்திருக்காங்க. ஸோ இந்த ஒரு டாபிக் முடிஞ்சதும் அடுத்த டாபிக் வந்து நெக்ஸ்ட் பேஜ்ல இருந்து கண்டினியூ ஆகும். ஸோ பாளையக்காரர் கிளர்ச்சியில் பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், ஸோ ஓமத்துறை, இந்த மாதிரி உங்களுடைய கிளர்ச்சிகள்லாம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இந்த மாதிரி தென்னிந்திய கிளர்ச்சி. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு டாபிக் வந்து உங்களுக்கு அடுத்தடுத்த பேஜில் புதுசாக ஸ்டார்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த டாபிக் வேணுமோ அந்த டாபிக் நீங்கள் பிரிண்ட் பண்ணி படிச்சுக்கலாம். மொத்தம் 62 பேஜஸில் உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வந்து மொத்தமாக கவர் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் ஐரோப்பியர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த டாபிக், அதுக்கப்புறம் பாளையக்காரர் கிளர்ச்சி, தென்னிந்திய கிளர்ச்சி, கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றுதல், தமிழ்நாட்டில் கம்பெனியின் ஆட்சி. ஸோ அது வந்து எப்படி ரிஃபார்ம்ஸ் பிரிட்டிஷ் வந்து கொண்டு வந்தாங்க, கல்வி, எஜுகேஷன், அப்புறம் எக்கனாமிக்ஸ். ஸோ இதெல்லாம் என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் விடுதலை போராட்டத்தில் தமிழகம். ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமான ஏரியா. அடுத்து ஆட்சி முறை. ஸோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே பார்ப்போம். அடுத்து வந்து தமிழக ஆட்சியாளர்கள் 1916 2011 வரைக்கும். ஸோ அது வந்து என்னன்னா, ஜஸ்டிஸ் பார்ட்டியிலேருந்து லாஸ்ட்டாக 2011 ஜெயலலிதா அவர்கள் வந்து இருந்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன ஸ்கீம்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லி இது எல்லாமே வந்து இதில் இருக்கும். அடுத்து தலைவர்கள் குறிப்பு. ஸோ அதில் வந்து முக்கியமான லீடர்ஸ் பற்றின பயோகிராஃபிஸ் வந்து எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஆர்டரில் தான் வந்து இந்த நோட்ஸ் வந்து 62 பேஜஸும் நோட்ஸ் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ உங்களுக்கு வந்து இதுக்கான இந்த நோட்ஸ் வேணும்னா உங்களுக்கு வந்து யூபிஐ ஐடி கொடுத்துருக்குறேன். இந்த யூபிஐ ஐடிக்கு வந்து நீங்கள் பே பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை வந்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த மெயிலே உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணி கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கான ப்ரைஸ் வந்து 49 rupees. சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து யாருக்கு இந்த பிடிஎஃப் வேண்டுமோ அவங்க பே பண்ணிட்டு மெயில் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிஎஃப் வந்து மெயிலில் கொடுத்துருவேன். பாருங்கள், தென்னிந்திய கிளர்ச்சி, அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து கம்பெனி தமிழ்நாட்டை கைப்பற்றுதல். ஸோ இதில் கொங்கு நாடு, தஞ்சாவூர், இதில் 2ஆம் சரபோஜி அவர்களுடைய சீர்திருத்தங்கள். ஸோ அவருக்கு ஆட்சியில் எப்படி இருந்தது, மறவர் நாடு. அடுத்து தமிழ்நாட்டில் கம்பெனியின் ஆட்சி. ஸோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ ஆளுநர்கள், தலைமைச் செயலகம், கலெக்டர், நீதிமன்றம், ஹைகோர்ட்ஸு, காவல்துறை, இதெல்லாம் வந்து இருக்கும். கம்பெனியின் கல்வி புரட்சி. ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது. கல்வி புரட்சி, மெக்கானிக் குறிப்பு, இந்த மாதிரி நோட்ஸ் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெயில் பண்ணுங்கள், ஃபார்வர்ட் பண்ணிப்போங்க.